வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 220, இயற்கையில் அமைந்துள்ள இன்பம் என்பது தலைப்பு. உடல் உருவை அடைந்து இயங்கும் ஜீவ கோடி உண்பதற்கும் மற்றும் எல்லாம் அனுபோகிக்க இடம் பொருள்கள் அறிவிருக்க எல்லோருக்கும் இன்பமே என்றும் எங்கும் நிறைந்திருக்க படமுடியா துயரடைந்து பாரில் பல்லோர் பசி வியாதியால் நலிவது ஏன் என்று எண்ணி தொடர்ந்து சுற்றும் இன்ப துன்ப சுழலை போக்கி சுக வாழ்வே விரிந்து நிற்க வழி ஆராய்ந்தேன். பாருங்கள், அருட்தந்தை இந்த முன்னோர்களை போற்றி பெருமைப்படுகிற அதே தருணத்தில் அங்கேயே தேங்கி நிற்கல. அடுத்தது அவர் தொடர்ந்து இந்த நாட்டுக்கு, இந்த சமுதாயத்திற்கு நன்மை செய்வதற்காக தன் சிந்தனையையும் ஆழமாக செலுத்துகிறார். முதல் கவிதையில் அருட்தந்தை நம் வாழ்வை வளமாக்கிய பெரியவர்கள் அறிஞர்களது அறிவை நினைந்து நன்றியோடு போற்றி நின்றார். இப்ப அவர் யோசிக்கிறார், இயற்கையில் இன்பம் தானே எங்கும் நிறைந்திருக்கிறது. சகல ஜீவராசிகளுக்கும் தேவையான அனைத்து பொருள்களும் இயற்கையில் நிறைந்துதானே இருக்கிறது. அப்படி இயற்கை முழுவதும் இன்பமயமாய் இருக்க ஏன் மக்களில் பலர் சொல்லவே முடியாத துன்பச் சுழலில் சிக்கி தவிக்கிறார்கள்? பசி என்றும் வியாதி என்றும் நலிந்து போகிறார்களே, இதற்கு என்ன காரணம்? இன்பம் துன்பம் என்று மாற்றி மாற்றி ஒரு சுழலில் சிக்கி மனிதகுலம் என்று தவிப்பதற்கு முடிவே இல்லையா? மானுடம் என்றும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழி என்ன? இந்த துன்பக் கடலில் இருந்து மனிதகுலம் தப்பிப்பதற்கான வழியை, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உரிய வழியை நான் ஆராயத் தொடங்கினேன். மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ பிறந்தவர்கள். ஓரறிவு முதல் ஐயறிவு வரை ஜீவராசிகள் கூட மனிதர்கள் படுகிற மாதிரி துன்பப்பட காணோம். இதிலிருந்து தப்பிக்க வழி என்ன என்று சிந்திக்கிறார். நாமும் தொடர்ந்து படிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.